நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியும் இருந்தது, நாம் இறந்ததுக்கு அப்புறமும் இருக்கும். ஆனால் இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் ஏதாவது ஒன்று சாதிக்கணும், சாதிச்சே ஆகணும். ஆகாஷவாணி குடியரசு தின சிறப்பு செய்திகள். வாசிப்பது எம். செபாஸ்டியன். குடியரசு தின சிறப்பு நிகழ்ச்சி அனைத்தும் மிக அமைதியாக நடைபெற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருப்பதாக காவல்துறை ஆணையர் பி. மருது பாண்டியன் கூறினார். பாதுகாப்பிற்காக மதுரையிலிருந்து வரவழைக்கப்பட்டிருந்த சிறப்பு காவல்படை பிரிவினர் இன்று திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டனர். விழுப்புரம், திருச்சி வழியாக அவர்கள் இன்று மக்களோட உரிமைக்காகவும் அவங்களோட சந்தோஷத்துக்காகவும் காட்டுக்குள்ள இருந்து போராட ஆரம்பிச்ச நம்மளோட போராட்டம் இன்னைக்கு போலீஸ்க்கு எதிராக போராடுற நிலைமைக்கு மாறி போச்சு. அன்னைக்கு தர்மபுரியிலையும் சமீபத்துல சிதம்பரத்திலையும் நம்ம ஆளுங்க 10 பேரை போலீஸ்காரன் கொண்டிருக்காங்க. அவங்கள பழிவாங்க நமக்கு கிடைச்ச ஒரே சந்தர்ப்பம் இதுதான். விழுப்புரத்துல இருந்து திருச்சிக்கு இந்த வழியா தான் வந்துகிட்டு இருப்பாங்க. அங்கிருந்து கொஞ்ச தூரத்துல நம்ம ஆளுங்க பாம் வைக்கணும். எந்த காரணத்தை கொண்டு நம்ம டார்கெட் மிஸ் ஆகக்கூடாது. நம்மள எத்தனை பேர் செத்தாலும் சரி, அந்த பாவிங்க தப்பிக்க கூடாது. அப்பப்ப உங்களுக்கு தகவல் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அந்த பாம்பை வெடிக்க வைக்கிற காம்ரேட் உங்களை வந்து பாப்பாரு. ஹலோ, இப்பயே புறப்படுறேன். காம்ரேட், நாங்கள் ஒரு கார் அரேஞ்ச் பண்ணிட்டோம். இன்னும் 5 நிமிஷத்தில் ஸ்பாட்டில் இருப்போம்.
உயிர் போனால் போதுன்னு அந்த நேரத்தில் முடிவு பண்ணி போலீஸ் வேனுக்கு குறுக்க என் கார் நிறுத்தினேன். அதனால தான் போலீஸ்காரங்களை என்னால் காப்பாற்ற முடிஞ்சது. இதை பார்த்தா பெரியவங்க சொன்ன மாதிரி திடீர்னு எடுக்கிற முடிவுகளால தான் இந்த உலகத்தில் புது புது விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. உங்க சாகசத்தை பாராட்டி நம்ம அரசாங்கம் உங்களை பெஸ்ட் சிட்டிசனா அறிவிச்சிருக்காங்க. குடியரசு தினத்தை அன்னைக்கு நம்ம ஜனாதிபதி கையால நீங்க அவார்டு வாங்க போறீங்க. அதுக்கு எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஓ தேங்க்யூ. இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. தட்ஸ் கோயிங் டு பி அ கிரேட்டஸ்ட் மூமெண்ட் இன் மை லைஃப். அதனால தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் நான் அவார்டு வாங்க போகிறத நினச்சி சந்தோஷப்படுறதை விட என்னால் ஒரு 100 உயிர் காப்பாற்றப்பட்டதை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப எல்லா மீடியாலையும் உங்களை பத்தின நியூஸ் தான் சார். ஓ உங்க சாகசத்தை பாராட்டி என் பத்திரிகையில் ஒரு ஆர்டிகல் எழுதிருக்கேன் சார். நக்சலைட்ஸ் உங்க மேல அட்டாக் பண்ணுவாங்க நினைக்கிறீங்களா சார்? கையை தட்டிட்டு சத்தம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறதானே சார் நம்ம மனப்பான்மை. ஒருவேளை அன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா? அந்த நிலையில் நான் என் உயிரை பற்றி யோசிக்கவே இல்லை. அந்த நேரத்தில் நீங்க ஏன் அங்கே போனீங்க? அது உங்களை பத்தின முழு விவரம் சொல்றீங்களா சார்? யா ஷுவர். என் பேர் பரத். நான் ஒரு அனாதை. எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நான் அனாதை ஆசிரமத்தில் தான் இருந்தேன். அதனால் எனக்கு பெருசாக சின்ன வயசு ஞாபகங்கள் எதுவும் கிடையாது. என்னை வளர்த்து ஆளாக்கி எனக்குன்னு ஒரு வாழ்க்கை தந்தது இந்த சமுதாயம். அப்பேற்பட்ட சமுதாயத்துக்காக நான் என் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கேன். அதனால தான் அன்னைக்கு அப்படி ஒரு ரிஸ்க் எடுத்தேன். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணுறேன். நல்ல சேலரி, செட்டில்டு லைஃப், ஹாப்பியான லைஃப். எனக்கு இந்த ஸ்டேட்டஸு, வீடு, காரு எல்லாம் கொடுத்தது என் கம்பெனி தான். எங்களுக்கு 1 lakh rupees வேணும். நாங்க சாக்லேட்ஸ் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கணும். ஆட நீங்களா? சரி சரி, துப்பாக்கி கீழே இருக்குங்க. கூல் கூல் கூல். சரி தரேன் தரேன். இந்தாங்க சாக்லேட், ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிக்கோங்க. ஓகே, என்ஜாய். பாய், டாடா. ஹே மாம்ஸ். யா. அப்ப கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடணும்னா? கேட்ச். எனக்கு இந்த குட்டி பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஆஃபீஸ் அவர் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். பாஸ் வராரு. அவர் வேஸ்ட் நினைச்சிடாதீங்க. பாஸ் அவரு அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல கையில இருக்கிறது கொடுங்க. இதோ நான் வந்துடுறேன். தேங்க்யூ சார். கலக்கிட்டப்பா பரத், கங்க்ராட்ஸ். டிவிலையும் பேப்பர்லையும் ரேடியோவிலையும் எங்க பார்த்தாலும் உன் பேர் தான் இருக்கு. அடுத்து வரப்போற ஜெனரேஷனுக்கே நீ தான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாவே இருக்க போற. எனக்கு மட்டும் ஒரு பொண்ணு பிறந்திருந்தா அத உனக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன். நீங்க பாருங்க, கேக் வெட்ட போற சப்ப பிகர், நொட்ட பிகர், அட்டு பிகர், எல்லா பிகரும் வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க. வாங்க வாங்க, இப்படி ஓரம் பண்ணிட்டு கட் பண்ணு மச்சி. ஹாய் கேர்ள்ஸ். சப்ப பிகர் ஏதோ தப்பா சொல்லிட்டா, அதனால அவன் வாயில மட்டும் வைக்காது, என் வாயில கொஞ்சம் வைங்க. இவன் என்னோட ஒன் அண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட் சீனு. அனாதை ஆசிரமத்தில் ஒன்றா வளர்ந்தோம். இப்போ ஒன்றாவே வேலை செய்கிறோம். எனக்கு எல்லாமே அவன் தான், அவனுக்கு எல்லாமும் நான் தான். ஆஃபீஸ், ஃப்ரெண்ட்ஸ், குட்டி பசங்க, புக்ஸ் படிக்கிறது, மியூசிக் கேட்குறது, இதோ அப்பப்போ ஜாலியாக இதுங்க கூட விளையாடுறது. இதாங்க என்னோட சின்ன உலகம். Come on, get in. What's your name? Soumya. In the school? Nightingale Matriculation. Lift please. Oh yeah, sure. ஏறுங்க. Thank you. Seat belt. Now we are ready to take off. Okay? Okay. Uncle AC போடுங்களேன் please. Oh. நீங்க என்ன பண்றீங்க அங்கிள்? நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்மா. உங்களால தானே அங்கிள் வாடகைலாம் ஏறி போச்சு. எங்க அப்பா வீட்டு வாடகை கொடுக்கும் போதெல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்கலாம் திட்டிட்டு இருப்பாரு. சாரி. டெய்லி இந்த ரூட்ல தான் வருவீங்களா அங்கிள்? நீங்க தினமும் லிஃப்ட் கேக்குறதா இருந்தா நான் தினமும் வரேன். Hey cuties. Chocolates? Thank you akka. Welcome. Uncle, stop. School
ஜாக்கிரதை. பாய் பாய். ஒரு நிமிஷம், நீங்க எங்க வரணும்னு சொல்லுங்க, அங்கேயே ட்ராப் பண்ணிடுறேன். நோ தேங்க்ஸ். சிட்டியில் பிள்ளைங்களை கடத்துகிற கிட்னாப்பர்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னு அவங்களுக்கு துணையா? ஆக்சுவலி நாம் காரில் ஏறின இடத்துல தான் என் பைக் இருக்கு. பாய். டே அர்பஜன்சின் தம்பி, அதை வை. காஃபி அது என் லவருக்கு. இந்த பச்சை தண்ணி இதுதான் உனக்கு. அடி. சிங்குக்கு தமிழ் தெரியாது, எனக்கு இங்கிலீஷ் வரவே வராது. நாடு தான் ஒரே நாடுனானுங்க, ஆனா ஊருக்கு ஒரு பாஷை பேசுறானுங்க. நம்ம ஃபிகரு நல்ல மூட்ல உட்காந்துட்டு இருக்கு. இந்த காஃபி அன்பே, இது உனக்கு. அது 2 மாசமா கஷ்டப்பட்டு எழுதின லவ் லெட்டர். யூ ரீடு, ஐ வெயிட். அப்புறம் மனசை ஃப்ரீயா வச்சுட்டு படி. மை டியர் லவ்லி, நானே ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போதே என் மைண்ட் ஹேங் ஆயிடுச்சு. CPU போல உன் இடுப்பு, மானிட்டர் மவுஸ் போல. இது பாரு செல்லம், பொண்ணுங்களை கரெக்ட் பண்றதுக்கு வெறும் லவ் லெட்டர்ஸ் மட்டும் பத்தாது, காதலை வெளிப்படுத்த தெரியணும். எனக்கும் சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும்ல. ஓகே 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 ஓகே. சீனு கூப்பிட்டியாடா? நான் இல்ல, அவ. யார் அவளா? இந்த ஆபீஸ்ல எல்லாரும் கூப்பிடுறாங்க, உன் ஒருத்தியை தவிர. அங்க போயிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன். ரொம்ப பொங்கல் தான் வந்துகிட்டு இருக்கேன்ல. என்ன சீனு ப்ளீஸ் எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? அதான் பெரிய ஹெல்ப் பண்ணிட்டு என்ன கூப்பிட்டு சொல்லு. பரத் பார்ட்டி கூப்பிடலான்னு இருக்கேன். பரத்துக்கு பார்ட்டி எதுக்கு? இன்னைக்கு ஏப்ரல் 2 என் பர்த்டே இல்ல. ஏப்ரல் 2 பர்த்டேவா? நீ எல்லாம் 1ஆம் தேதி பிறந்திருக்க வேண்டியவ. அப்படினா? அதேதான். நான் ஏப்ரல் ஃபுல்லா அத பத்தி சொல்லல. நானே உன்னை பத்தி நல்லா சொன்னேன். ஹாப்பி பர்த்டே. உன்னை பரத் கிட்ட கூப்பிட்டு போன அவ்வளவுதானே. ஏய் பரத், நான் உள்ள வரலாமா சார்? வாடா. அது நீங்க வந்து ஏதோ வேலையில இருக்கிற மாதிரி இருக்கே. அதான் என்னத்தான் இருந்தாலும் நீங்க ஆபீசர், நான் பியூனு. அதான். டேய் எக்ஸ்ட்ரா பண்ணாத, வாடா. எக்ஸ்ட்ரா தானே, அதோ எக்ஸ்ட்ரா தான் வந்திருக்கேன். இங்க பாருங்க, அது இந்த அம்மாவுக்கு இன்னைக்கு பர்த்டேவா, அதான் உங்களை எங்கே பார்ட்டி கூட்டு போனோம் வந்திருக்காங்க. கேளுங்களேன். எஸ். டேய் இங்க ஏதோ ஒரு சின்ன இங்க ஏதோ இல்லையே. ஓ, என்கிட்ட ஏதோ சொல்லணுமா? என்கிட்ட ஏதோ ரகசியம் சொல்லணுமா? ஒரு நிமிஷம் சார், நான் சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. அது ஒன்றும் இல்லை, தனியாக வர்றதுக்கு பயப்படுறாரு. நான் வந்தால் வரேன்னு சொல்றாரு. இடையில நீ எதுக்கு? அது வந்து பர்த்டே ஆஃபரு, பை 1 டேக் 1 ஃப்ரீ. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. இதுக்காக எதுக்கு பை பண்ணணும்? அவ்வளோ பெரிய சாகசம் பண்ண உனக்கு ஒரு பொண்ணு கூட பார்ட்டிக்கு வர்றதுக்கு பயமா? நல்லா கேளு. சி, உனக்கு உமன் சென்ஸே இல்லை. ஆமா 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 ஆமா. டேய் மச்சான், அழகா இருக்க, நல்ல வேலையில் இருக்கிறங்கிற காரணத்துக்காக பொண்ணுங்கள்லாம் பார்ட்டிக்கு போலாம், பீச்சுக்கு போலாம், அங்க போலாம், இங்க போலாம் கூப்பிட்டு என்ன மாமா வாக்க பாக்குறாங்களா? சீக்கிரம் ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கடா. இவளுக்கு பண்ற தொல்லைனால நான் கூறிய சீக்கிரம் ஒரிஜினல் புரோக்கர் ஆயிரும் போல இருக்கு. விடுறா, உன் விஷயம் அந்த லெவல்ல இருக்குன்னு சொல்லு. அதுவா? அது நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு மச்சான். உன் லவ் ஓடுதா இல்ல அந்த பொண்ணு உன்னை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கா? ஏன் காதல் தான் நல்லா ஓடிட்டு இருக்கு. ஓகே ஓகே. ஒண்ணும் இல்லடா, உனக்கு ரொம்ப அழகா பர்சனாலிட்டியா பிறந்துட்டேங்கிறதுனால 2 GB. அப்படின்னா? அதான் கொழுப்பு. ஏய் வந்துட்டேன். சாரி. இட்ஸ் ஓகே. ஹலோ, நல்லா இருக்கீங்களா? ஓ, ஞாபகம் இல்லையா? அன்னைக்கு காரு, லிஃப்ட், சின்ன பசங்க, கிட்னாப்பர்னு கூட. அன்னைக்கு அங்க அப்படி, இன்னைக்கு இங்க இப்படி. ஒரே சர்ப்ரைசிங்கா இருக்குல்ல? ஷாப்பிங் வந்தீங்களா? ஓ, என்ன வாங்குனீங்க? ஓ கிரேட். இவ்வளோ பெரிய ஷாப்பிங் மால்க்கு வந்து இதைத்தான் வாங்குனீங்களா? ஓ, இன்னைக்கு உங்க பர்த்டேவா? மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. அதுக்கு இல்ல, கொஞ்ச நேரம் உங்க வாயை அடைக்கலாமே தான். டேய் என்னடா? என்ன யாரு அந்த பொண்ணு? அந்த பொண்ணு அவன மனசுல பெரிய இவளா? பேசலாம்னா பேசவே இல்ல, ரொம்ப தான் பிகு பண்ணிக்கிறா. எவ்வளவு ட்ரை பண்ணடா. ஹலோன்னு பதில் சொல்ல, எப்படி இருக்கீங்கன்னு அதுக்கும் பதில் சொல்ல. சீ என்ன கொடுமை. அவளை எங்க பார்த்தடா? நம்ம ஷாப்பிங் மால்லடா. கரெக்ட். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ங்கிறது பொதுமக்கள் நடமாடுற இடம். அந்த இடத்துல நம்ம ஊர் பொண்ணுங்க எப்படிடா பேசும்? அதுவும் உன்ன மாதிரி மரம். அது வந்து நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதப்பா. நான் உன்னை பத்தி பேசிட்டு இருக்கும் ஒரு ஃப்ளோல வந்துருச்சு.
அதே ஒரு தனியான பிளேஸ்ல உன்னை பார்த்துருந்தான்னு வச்சுக்க, உம்மா அப்படியே உன்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருப்பா. டேய் அதுக்கும் ட்ரை பண்ணேன்டா. ஹலோ ஷாப்பிங் வந்தீங்களான்னு கேட்டேன். அதுக்கு பேச விடாம வாயில லாலிபாப்ப சொருகிட்டு போயிட்டாடா. டேய் நான் இங்க எவ்வளவு சீரியஸா பேசுறேன், உனக்கு சிரிப்பு வருதா? நீ சீரியஸாவே ஃபீல் பண்ணி நான் பாக்குறேன். ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு மந்திரம் இருக்குடா. இருக்கு. அதான் லாலிபப் கொடுத்தலா? ஓகே 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 விட்டேன். காலையில இருந்து 50 தடவை சொல்லிட்டேன் மச்சான். என்ன பண்றது, நித்யானந்தா மாதிரி இருந்தவன் பிரேமானந்தா மாதிரி மாறி போயிட்டான். அப்படின்னா அந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒன்று இருக்கு. 4 நிமிஷம் பார்த்ததுக்கே உன் லைஃபுக்கே பாஸ்வேர்டா மாறி போயிட்டால. அவகிட்ட ஏதோ ஒரு மந்திர சக்தி இருக்கத்தான் செய்யுது. அது என்ன? அந்த பொண்ணுகிட்ட ஏதோ இருக்குடா. ஆமா மச்சான், லாலிபப் இருக்குடா. டேய் அவன உன்ன டேய் நில்றா. थैंक यू அக்கா. ஹேய் நல்லா கவர் பண்ணிக்கோங்க, நல்லா கவர் பண்ணிக்கோங்க. மழை சூப்பரா இருக்குல்ல? Come on, don't worry, your parents will definitely come. புரியுதா? கார் வந்துடுச்சு. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் ஏறுங்க. ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சு 1 மணி நேரம் லேட்டா வந்திருக்கீங்க. சாரி மேடம். கொஞ்சம் கூட பங்க்சுவாலிட்டியே இல்ல. அக்கா பை அக்கா. ஓகே பை. இந்த அக்கா தான் இவ்வளவு நேரம் எங்களுக்கு துணையா இருந்தாங்க. ஹாய். சாரி அக்கா. சாரி இல்ல, தேங்க்ஸ்னு சொல்லணும். எங்களால அக்காவுக்கு ப்ராப்ளமா இருந்துச்சு, அதுக்கு தான் சாரி சொன்னோம். உனக்கு ப்ராப்ளம் இல்லல, நீ தேங்க்ஸ் சொல்லு. தேங்க்ஸ். தேங்க்ஸ் நான் சொல்லுவேன். நீங்க எனக்கு லிஃப்ட் கொடுத்தா நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த பசங்கலாம் என் காலனி பசங்க தான். ஆக்சுவலி இன்னைக்கு என் வெஹிக்கிள் ப்ராப்ளம். வாங்க வாங்க. ஓ ப்ளீஸ் வாங்க போலாம். தேங்க் யூ. ஹீட்டர் ஆன் பண்ணு மேம். நீங்க ரொம்ப சைலண்ட் டைப்போ? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஐ அம் பரத். டைட்டில் பார்க்கில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சமீரா, ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பார்க்கறதுக்கு நார்த் இந்தியன் மாதிரி இருக்கீங்க. தமிழ் இல்லையா? தமிழ் தான், ஆனால் பிறந்து வளர்ந்ததெல்லாம் டெல்லியில். ஃபாதர் ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டடீஸ்க்காக இந்த ஊருக்கு வந்துட்டோம். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க வீட்டுக்கு வந்து காஃபி சாப்பிட்டு போலாமே. பசங்க கூட ரொம்ப நினைஞ்சிருக்காங்க. இட்ஸ் ஆல்ரெடி 6:30. மேபி நெக்ஸ்ட் டைம். சரி. அக்கா வீட்டுக்கு வந்தத கடவுள் போட்டோ எடுத்துட்டாரு. குட்டி வா. ஐயோ கரண்ட் இல்லையே, இப்ப எப்படி டிவி பார்க்கறது? ப்ளீஸ் பி சீட்டட். இட்ஸ் ஓகே. டேய் அப்பு, இருட்டா இருக்கு, ஜாக்கிரதை. எங்கே விழுந்துற போற? ஓகே. அக்கா டவல். தேங்க் யூ. கேட்ச். நான் ஃபர்ஸ்ட். எனக்கு கூட நான் ஃபர்ஸ்ட். பசிக்குதா? அப்படின்னா நூடுல்ஸ் பண்ணிரலாம். ஐயோ மறுபடியும் நூடுல்ஸா? நூடுல்ஸ் டேய். வேண்டாம். நூடுல்ஸ் வேண்டாம். டேய் அப்பு வாராதடா. நூடுல்ஸ் வேண்டாம். ஓகே, இந்த தடவை நான் ஏதாவது ட்ரை பண்ணட்டுமா? ரெடி. தேங்க் யூ. ஓ வாவ், பிரெட் அல்வா. எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு எப்படி தெரியும்? உண்மையை சொல்லட்டுமா? எனக்கு மைண்ட் ரீடிங் தெரியும். நம்ப முடியலல? ஆக்சுவலா எனக்கும் இது ஒண்ணுதான் செய்ய தெரியும்.
ஐ கான்ட் ஃபர்கெட் திஸ் டே இன் மை லைஃப். எதுக்குண்ணா என் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன அப்படின்னா என்ன பார்த்தா உனக்கு பொண்ணா தெரியலையா? நீ ரொம்ப பேசுற. இந்த ஸ்பூன் வச்சு போய் விளையாடு. போ 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 ஓடு 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 ஓடு. அக்கா உன் ஃபோன் நம்பர் கொடுக்குறியா? 98412 98412 80410. மேம்ஸ் அக்கா ஃபோன் நம்பர் உன் செல்ல ஃபீட் பண்ணிட்டேன். பை. நானும் கிளம்புறேன். ஓ கிளம்புறீங்களா? எனிவே தேங்க்ஸ் ஃபார் யுவர் பிரெட் அல்வா. யூ மோஸ்ட் வெல்கம். தேங்க்யூ. வாங்க. பாய். மறுபடியும் எப்போ? மழையா? மழைக்காலம் தானே, தினமும் மழை வர வாய்ப்பு இருக்கு. யா, அதான் மழைக்கு அப்புறம் நிலா கூட வர வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா எதிர்பார்த்துட்டு இருப்பேன். என்னடி செய்தாய் என்னை, என் மனம் போகுதே உன் பின்னே. என்னாச்சு உன் லவ் மேட்டர்? லூசா ஆயிடுச்சு. உன் ஆளு வந்துட்டான். பர்சனல் ப்ளீஸ் எஸ்கியூஸ் மீ. ஓகே. போறதுக்கு போச பாரு. திஸ் இஸ் பாரு. என்னமா கண்ணே இது? அது லவ் பாக்ஸ். லவ் பாக்ஸ். என்ன இவ்ளோ சின்னதா இருக்கு? அது பார்க்க தான் சின்னதா இருக்கும், ஆனா இன்டெப்தா இருக்கும். டெப்த். என்ன ஒரே குப்பையா இருக்கு? அது குப்பை இல்ல, யாரு துடிப்பு. இத பாரு, நீ சாப்பிட்டு போட்ட சாக்லேட் கவர். இது ஏரிக்கரையில நீ சாப்பிட்ட ஐஸ்கிரீம் டாப்பா. இது நீ தினசரி ஆபீஸ்ல சீவுற சீப்பு. நீ டெய்லி உதட்ட துடைக்கிற பேப்பர். இது அன்னைக்கு சினிமா தேட்டர்ல வாங்கி சாப்பிட்ட சிப்ஸ், அது கவர். அப்ப இது என்ன? ஏய், தலைமுடி அறுத்துறாத. காதலன் படம் பார்த்த எஃபெக்ட்ல பிரபுதேவா நக்மா முடிய சேர்த்த மாதிரியே சேர்த்து வச்சிருக்க. இத பாரு. இந்த சிடி எதுக்கு? அதுவா, அன்னைக்கு நீ பீர் குடிச்சிட்டு எட கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டினல, அத செல்லுல புடிச்சு சிடி போட்டு வச்சிருக்க. அம்மாடி, நான் நினைச்ச மாதிரி நீ ஒன்னும் அப்பாவே கிடையாது. எனக்கு தெரியாமயே இந்த வீடியோ எடுத்திருக்க. உன் விஷயத்துல ஜாகிரதையா இருக்க சொல்லி பரத் கிட்ட சொல்லணும். அவங்கிட்ட சொல்றத விட என்கிட்ட எப்ப சொல்ல போற? இப்பதானே செல்லம் எக்ஸாம் எழுதியிருக்க. ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ற மாதிரி. என் காதல பத்தி கேட்டல, அதான் எடுத்துட்டு வந்து திறந்து காட்டிட்டேன். கிளம்பு. இது கூட நீ குடிச்சது தானே? இதே சேர்த்துக்கிறேன். தேங்க்யூ. ஏன் இவ்வளவு டல்லா இருக்கா? என்ன மச்சா டல்லா இருக்க? இதா கப்பல் கவுந்துருச்சா என்ன? சமீரா வாரணம் ஆயிரம் ஹீரோயினி தானே? ஜோக்கா இல்லடா. சமீரா ரெடி? சமீரா ராவா? அது என்னடா 25%? அதான் டல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாரு, நயன்தாரா சீனோ சி மை லவ் பர்சன்டேஜ் 95%. டேய், இந்த டுபாகூர் கம்ப்யூட்டர் நம்புறத விட இந்த செல்போனே நம்பலாம்டா உனக்கு. ஏன்னா இப்போ நிறைய பேர் லவ் இந்த செல்போன்ல தான் ஆரம்பிக்குது. இப்போ பாரு, ஒரு நிமிஷம் சார், இந்த பாரு. ஏய் என்ன? அது ஒன்றும் இல்லை, உன் மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு மிஸ் கால் கொடுத்துருக்கேன். எப்படி இந்த ஐடியா உன் லைஃபையே மாற்ற போகுது. டோட்டடா. இங்க பாரு, உன் லைஃபையே மாத்தி போட போற. நம்பர் வந்துச்சு பாரு. எடுடா, யோசிக்காதடா. அவகிட்ட ஏதோ இருக்கு மச்சான். கண்டிப்பா அவகிட்ட ஏதோ மந்திரம் இருக்குடா. ஹலோ,
நெருங்குகிறேன் உயிர் வழியே உயிருக்குள் தூரல் போட்ட மழையே நெருங்குகிறேன் விழி வழியே மனசுக்குள் தொலைந்து போன துளியே அடடா இந்த நிமிஷம் வசிப்பிடம் வான் என்று தோணும் அடடா இந்த நொடியில் பறந்திட சிறகு எனக்கு வேணும் என் இதய அறையிலே பூட்டிக் கொள்கிறேன் உனது மூச்சினை அன்பே என் உயிரின் கரையிலே மூட்டிக் கொள்கிறேன் காதல் தீயை அன்பே நெருங்குகிறேன் உயிர் வழியே உயிருக்குள் தூரல் போட்ட மழையே நெருங்குகிறேன் விழி வழியே மனசுக்குள் தொலைந்து போன துளியே வயசு உனக்கு தான் 20க்குள் இருந்தா மனசு அதற்குள் தான் விபத்துகள் நடக்கும் குருவி கூட்டுக்குள் விளக்காய் வந்தா மகிழ்ந்து வாழ்ந்திட விளக்கம் தந்தா தாயை போல நீ வந்தாயதனா கோவில் போக நான் மறுத்தேன் தவறா உனது மடியில் தூங்க ஏங்குது உனது தோளில் சாய ஏங்குது உனது அருகில் வாழ ஏங்குது மனது சரியா தவறா முறையா நெருங்குகிறேன் உயிர் வழியே உயிருக்குள் தூரல் போட்ட மழையே நெருங்குகிறேன் விழி வழியே மனசுக்குள் தொலைந்து போன துளியே ரொம்ப கம்மி டைமில் நல்லா க்ளோஸ் ஆயிட்டோம்ல. சமீரா, நீ யாரையாவது எங்கேயாவது எப்பயாவது லவ் பண்ணியிருக்கியா? அண்ணா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். அவகிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் உன்கிட்ட நல்ல ஐடியா இருந்தால் சொல்லலாம்ல. டேரிங்க ப்ரப்போஸ் பண்ணுங்க. ஒருவேளை அவ அதுக்கு ஒத்துக்கலன்னா? சான்ஸே இல்லை. உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும். உங்களை மாதிரி ஒருத்தர் லவ் பண்ணுறதுன்னா அந்த பொண்ணு உண்மையிலேயே கொடுத்து வச்சவங்க. நம்ம ரெண்டு பேரும் இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாமா? Will you marry me? Please. உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டா மற்ற ஏற்பாடெல்லாம் பண்ணிடலாம். அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலி என் ஃபைனல் ப்ராஜெக்ட் ஃபினிஷ் ஆக இன்னும் 6 months தான் இருக்கு. கல்யாணம்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. முகூர்த்தம், கல்யாணம், அது இதுன்னா ஃபர்ஸ்ட் நைட்டை பற்றி கேட்க வரியா? அந்த விஷயத்த வேணா ஃபைனல் ப்ராஜெக்ட் வரைக்கும் தள்ளி வச்சுக்கலாம். ஆனால் கல்யாணம் மட்டும் பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணிக்கலாம்டா, ப்ளீஸ். நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன், ஓகேவா? அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச்.
என்னோட சாய்ஸ் ரிஜிஸ்டர் மேரேஜ். ஓகேவா? ஓ இஷ்டம். ஸோ ஹே காய், உனக்கு ஒரு புது ஜோடி கொண்டு வந்திருக்கேன். என்ஜாய். உனக்கு காதல் வர வரைக்கும் எனக்கு ஒரு ஜோடி வேணும்னு எனக்கு தோணலையா? எனிவே விஷ் யூ ஹாப்பி லவ். எனது உயிரது இவனுக்குள் தானா, எனது இரவது இவனுக்குள் தானா, எனது முதல் வரி இவனுக்குள் தானா, எனது முகவரி இவனுக்குள் தானா, உயிர் நதியிலே நீ என்னுள் தானா, சாரல் போலவே நீ என்னுள் விழுந்தாய், இரவில் தூங்க விழிகள் மறுக்குது, இதழ்கள் இரண்டும் ஒன்று சேருமோ, இவனை விழுங்க நேரம் பாக்குது, மனமே சரியா தவறா முறையா? விழி இரண்டும் விழித்திருக்க இதயம் தொலைந்து போனதேனோ, இதழிரண்டும் துடித்திருக்க இரவும் விழித்து பார்ப்பதேனோ, மதுவா உந்தன் கண்கள் பார்த்திடும் போது போதையேறும், மலரா உந்தன் பெண்மை மயங்கிடும் போது பாதை மாறும், நீ விழித்து பார்க்கையில் ஏக்கம் கூடுதா, நெருங்கி நாம் இருந்தோம் அன்பே, நீ விலகி போகையில் விரகம் கூடுதே, நெருங்கி பார்ப்போம் அன்பே, விழி இரண்டும் விழித்திருக்க இதயம் அது தொலைந்து போனதேனோ, இதழிரண்டும் துடித்திருக்க இரவு அது விழித்து பார்ப்பதேனோ. நிறுத்து. அண்ணே இறங்குங்க. அண்ணே இதுதான் நீங்க வாழ போற வசந்த மாளிகை. டேய், காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்ட, ஆபீஸ்ல ப்ரமோஷன் வாங்கிட்ட, அப்படியே இந்த பிளாட்டையும் வாங்கிட்டேன்னு வச்சுக்க, ஒரு வேலை முடிஞ்சிருண்டா உனக்கு. என்னடா கமிஷனுக்காக புரோக்கர் ஆயிட்டியா? கமிஷனா? என்னடா ஃப்ரெண்டா ஒர்க் பண்ண இந்த மாதிரிலாம் பேசுற? ராம சீதையை சந்தேகப்பட்டானவளையே அனுமானம் சந்தேகப்படல, என்ன நீ சொல்றீங்க? சீதாவா? சீதா யாரு? மிஸ்டர் வடையப்பா, சீஸ் வடையப்பா, இங்க வாங்க. ஹலோ சீனியர். இது என் ஃப்ரெண்ட் பரத். ஹாய். ஹலோ. இது அவங்க சம்சாரம். ஷீ இஸ் மை வைஃப். வணக்கம்மா. வணக்கம். போலாமா? வாங்க உள்ள போலாம். அப்புறம் படையப்பா, ஒர்க்கெல்லாம் எப்போ முடியுது? இன்னும் 6 மாசத்துல முடிஞ்சிடும் சார். தேங்க்யூ படையப்பா, இனிமே நாங்க பாத்துக்கிறோம். நீங்க உங்க வேலையை பாருங்க. ஜனவரி மாசம் ஜனாதிபதி கையில அவார்டு வாங்கின உடனே தை மாசம் பிறந்துரும், அப்ப கிரக பிரவேசமே வச்சுக்கலாம். இதுதானே நம்ம பிளாட். எல்லாம் என்னோட ஸ்கெட்ச் ஒர்க். அதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. அத நாங்க சொல்லணும். வலது கால். ஆஹா, இடது கால் வச்சிட்டீங்களா? பரவாயில்ல. இது ஹால், உட்காந்து பேசுறதுக்கு. சரி வாடா. இது கிச்சன், சமையல் பண்றதுக்கு. சூப்பர் வாஸ்து இல்ல?
இது பெட்ரூம் படுத்துக்கிறதுக்கு. நீங்க பேசிட்டு இருக்க, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். நல்ல வேலை. It's okay. Are you okay? Yeah, little bit. ஐயோ சாரி சார், தப்பா எடுத்துக்காதீங்க சார். யாரோ பணத்துக்கு ஆசைப்படி இந்த மாதிரி பண்ணியிருக்கான். நோ ப்ராப்ளம் படைப்பா. வாடா. சமீரா, என்ன மேடம் எப்பவும் ஒரே யோசனையில இருக்கீங்க? கொஞ்சம் ப்ரெசண்ட்டுக்கு வாங்க. ப்ரெசண்ட் இஸ் காட் ப்ரெசன்டேஷன், ரைட்? மார்னிங் நடந்ததை பற்றி நினச்சிட்டு இருக்கியா? ஜஸ்ட் ஃபர்கட் இட்ரா. அது ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அவ்வளோதான். அதை பற்றி நினச்சிக்கிட்டு எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு நீ எவ்வளோ அழகாக இருக்கேன்னு தெரியுமா? உங்களுக்கு நம்மள இருக்கு. இத்தனை நாளாக நீ தூரத்தில் இருந்து தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்த. இப்போ பக்கத்தில் இருந்தும் கூட. ஓகே. அது சரி, நீ என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கன்னு சொல்லவே இல்லையே. நல்லவன்னு தெரிஞ்சதால தான் நீ ப்ரொபோஸ் பண்ணதும் ஓகே சொன்ன. அப்படி கிடையாது. நான் சில கொஸ்டின்ஸ் கேட்பேன், அதுக்கு நீ மனப்பூர்வமாக ஆன்சர் பண்ணணும். ஓகே. நான் எப்படி அழகா இருக்கேனா? above average, 10க்கு 8. ஓகே தென், என்னோட குணம்? perfect score, 10க்கு 10. ஓ தேங்க்யூ. பேசுறதுல சென்ஸ் ஆஃப் ஹியூமர்ல? பரவாயில்ல, ஜஸ்ட் ஆவரேஜ். ஐயோ, 10க்கு 5. வெல், நான் ரொமான்டிக்கா? அது வந்து அந்த அளவுக்கு இல்ல. உண்மையை சொல்லணும்னா சுத்தமா எதுவும் இல்ல. 0 out of 10. அப்படின்னா நான் ரொமான்டிக் கிடையாதா? என்னமோ எனக்கு எப்பவும் அப்படி தோணல. நான் ரொமான்டிக் இல்லையா? டேய் மச்சான், வர சொல்றா. அவளை வர சொல்றா. ஒன்றும் இல்லை, 4 வச்சிருக்கேன் சார். சார், அர்ஜென்ட் ஒரு கால் பண்ணிக்கிறேன் சார். ஐயா, பேரை கேட்டால் ஏரியாவே அல்லாடுன்னு தெரியும்ல. அர்ஜென்ட் கால், தயவு செஞ்சு வாங்க சார். ஏய், பேசிட்டு இருக்க, அவளை வர சொல்றா. எவ்வளோ நேரம்னா வெயிட் பண்ணுறது? டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. வெளியில் வாடா, வெளில வாடா. வாடாங்கிறல்ல, போடாங்க. நமக்கு நிறைய டைம் இல்ல. இந்த தடவை எக்காரணத்தை கொண்டு மிஸ் ஆகவே கூடாது. இல்லண்ணே, கண்டிப்பா மிஸ் ஆகாதுண்ணே. ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க, அவன் உயிர் போயிடக்கூடாது. அண்ணா,
படுக்கையில கிடக்கிற மாதிரி அடிச்சு போடு. சரிண்ணே. ஹாய். Hello. 1 second. Hardware engineer has come. Can I send him, sir? Okay. Okay, sir. You can go, sir. Thank you. Second floor. வாட் பரத்? சார், உன்னோட மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கு? ஃபைன் சார். ஐ நோ. அன்னைக்கு உங்க 2 பேரையும் பார்க்கும்போதே அப்போதே நான் முடிவு பண்ணிட்டேன் நீங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்க போறீங்கன்னு. தேங்க்யூ சார். நான் கூட அவளை பற்றி ஐ ஃபீல் வெரி லக்கி சார். Take it, sir. எதுக்கு மேன்? Today, November 19, sir. Stop all ladies sweet given, sir. ஏய் நிறுத்து. உனக்கு தெரிஞ்ச தமிழ்ல பேச மாட்டியா? இன்னைக்கு நம்ம தினம், சார். டேய், ஸ்டூபிட். வாட் தினம்? டுடே நவம்பர் 19 சார், இன்டர்நேஷனல் மென்ஸ் டே சார். அதனால தான் லேடிஸ் எல்லாம் ஸ்வீட் கொடுத்தாங்க சார். பட் ஸ்டில் யூ ஆர் a bachelor boy. சார், எவ்ரிதிங் ஓகே. உங்க ப்ராப்ளம் அதான் உங்க சிஸ்டம் ப்ராப்ளம் ஓகே ஆயிடுச்சு. வரீங்களா சார்? வரேங்க சார். சார், நான் கிளம்புறேன் சார். பரத் சார், ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டெட்லைன் ஃபர்ஸ்ட் அப்ரோச்சிங். எல்லாம் ஆன் ஷெட்யூல் தானே? ஐ எம் ரிலையிங் ஆன் யூ மை பாய். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். டோன்ட் வரி. டன். தேங்க்யூ சார். நீ வேற என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு வா. ஹலோ, சொல்லுங்க. நான் பார்த்துக்கிறேன். ஹலோ. யா பரத் ஹியர். யா குட் மார்னிங். குட் மார்னிங். யா டெல் மீ. டெல் மீ. கூல். Work is done. யா ஷூர், ஐ கெட் பேக் டு யூ. சிஸ்டம் ஆன் பண்ணுமா? யா. ஓ, உனக்கு ஏதோ நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே. என்னோட உனக்கு ஃபோன் தான் முக்கியமாடா. ஓகே, யூ டெல் மீ. நான் என்ன சொல்லிட்டேன்? யா வேணா நானும் சாரி கேட்டுட்டுமா? ஓவராக்டிங் பண்ணாதடா. யா டெல் மீ. டேய் மச்சான், டேய் சினு, டேய் என்னாச்சு? டேய் செக்யூரிட்டி. டேய், இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்லடா. ச்சே, என்னடா இது? அன்னைக்கு என்னமோ அப்பார்ட்மெண்ட்ஸில் அப்படி, இன்னைக்கு இப்படி. அந்த சுவிட்சை நானே ஆன் பண்ணியிருந்தா இந்த டேய் அப்படியெல்லாம் சொல்லாதடா. அந்த சாக்கு உனக்கு அடிக்கிறது பதில் எனக்கு அடிச்சது, அதை வச்சு சந்தோஷப்படுறேன்டா. சீனு, டேய் உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் சின்ன வயசில் அனாதை ஆசிரமத்துக்கு முன்னால் நின்றுட்டு அழுதுகிட்டு இருந்தேன். அப்போ தான் நீ வந்து என்னை கூட்டிகிட்டு போன. உனக்கு கிடைச்ச சாப்பாடுலாம் எனக்கு கொடுத்த. அப்போல்லாம் அப்படி காப்பாற்றுனேன். அப்புறம் வேலை வாங்கி கொடுத்து என்னை காப்பாற்றுறேன். இன்னைக்கு என் உயிரையே காப்பாற்றிட்டேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒன்று நீ அனாதையாக ஃபீல் பண்ணிக்கிட்டாலும் நான் அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டது இல்லைடா. ஏன் தெரியுமா? எனக்கு தான் நீ இருக்கே. என்னடா, நான் செத்து போயிடுவேன்னு பயந்து போயிட்டியா? டேய் மச்சான், ஹாய் டார்லிங். டேய் என்னடா? ஐ லவ் யூ. நானும் லவ் யூ. பார்த்து படி. பார்த்து ப்ளீஸ் ஹெல்ப் யூ. டார்லிங் சொல்லு. மனசுக்கு பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கல்ல? ஆமாண்டா சமீரா, அவளால நான் ரொம்ப மாறி போயிட்டேன்டா. சமீரா அண்ணா இட்ஸ் கம்பெனியன். சமீரா மதினி, உனக்கு ஒரு நல்ல டேய் அண்ணா. டார்லிங், இப்போ என்னடா? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்க போறேன். தப்பா எடுத்துக்க கூடாது. தப்பா எடுத்துக்க மாட்டேன் சொல்றா. நீ மனசுல கூட வச்சுக்க கூடாது. ஏய் வச்சுக்க மாட்டேன் சொல்றா. அடிக்கவும் கூடாது. ரொம்ப அலப்பற பண்ணாதடா, விழுந்துற போற. சரி வாயிலே சொல்லி எழுதி வச்சுக்கிறேன்.
மச்சான் நீ கல்யாணம் பண்ண உனக்கே தெரியும். கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் எதுக்கு உங்க தயவு? எங்களுக்கு தெரியும்ல. தெரியுதுல்ல, அப்போ ஒரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாடா. ப்ளீஸ். என்ன ப்ளீஸ்? ஒரு எமோஷனல் விஷயம்டா. நீயும் மதனியும் டெல்லியில இருந்து வந்ததா உடனே மேரேஜ்ரா. டேய் அதான் பண்ணிக்கிட்டமேடா. ஓ மேரேஜ் இல்லப்பா, நீங்க தான் எனக்கு மதர் ஃபாதர். நீங்க தான் எனக்கு கல்யாணம் பண்ணணும். சரிடா, பண்ணிட்டா போச்சு, அவ்வளவுதானே. வா. ரொம்ப சின்சியரா டிரா பண்ணிட்டு இருக்க போல. My fashion show. This is the stage. இங்க judges, இங்க audience. சரி, நம்ம பிளேஸ் எங்க? ஷோவே இது தானே. அப்பனா நீயா? நீ வர போறது இல்லையே. ஒரு வேளை வந்தாலும் பாக்குறத தவிர வேற என்ன பண்ண முடியும்? அப்படின்னா என்னால ஒன்றும் பண்ண முடியாதா? ஓ ஓ ஓ ஹேய், 2 days-ஆவே எனக்கு சந்தேகமா இருக்கு ஓ மேல. நீ என்ன ரொம்ப தப்பா புரிஞ்சுட்டு இருக்கடா செல்லம். உனக்கு இந்த டவுட் கல்யாணம் பண்ண அன்னைக்கே வந்திருக்கணும். ஹேய், நீ ரொம்ப மோசம். ஏன் நீ மட்டும் மோசம் இல்லையா? பரத் என் பக்கத்துல இருந்துட்டு என்ன துடிக்க வைக்கல. சமீரா, இன்னைக்கு மட்டும் முடிவை மாத்திக்கலாம். காஃபி. ஓ தேங்க்யூ. ஆமா, நீ சாமி கும்பிட்டு நான் பார்த்ததே இல்லையே. ஏன் உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா? நம்புவேன், ஏன் கடவுளை நான் நம்புவேன். ஓ, பக்தையின் வார்த்தைக்கு மெச்சினம். என்ன வரம் வேண்டும் மகளே, கேள். டைம் வந்தா கேட்க மாட்டேன், எடுத்துப்பேன். ஓகே சரி, அட்லீஸ்ட் காஃபி எப்படி இருந்ததுன்னு கூட கேட்க மாட்டியா? எப்படி இருக்கு? நல்லா இருந்தது. சரிடா, இன்னைக்கு எனக்கு ஆஃபீஸில் ப்ரெசன்டேஷன் இருக்கு, நான் வரக்கு லேட் ஆனாலும் ஆகும். ஓகே சரி, நோ ப்ராப்ளம். என் ஒர்க் ஃபினிஷ் ஆகும், அவ்வளோ நேரம் ஆயிடும். ஓகேடா, பாய். பாய்.
டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். ஆனா 8 வீக்ஸ்க்கு ஃபுல் ரெஸ்ட் தேவை. பெட்ல இருந்து கீழே இறங்கிடவே கூடாது. ஓகே, டேக் கேர். ஓகே. பெருசா ஒன்றும் இல்லை, சின்ன காயந்தான். நீங்க டென்ஷன் ஆகி உடனே கிளம்பி வர வேண்டாம். ஓகே பை. ஹே மாம்ஸ், இங்க தான் அடிபட்டுச்சு. அப்போ 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 ப்ளீஸ் டா. அங்க இல்ல இங்க. என்னாச்சுடா? நேத்து ராத்திரி 12 மணிக்கு அக்காக்கு பர்த்டே விஷஸ் சொல்றதுக்கு நம்ம ரொமான்டிக் ஹீரோ திருட மாதிரி உள்ள வந்துட்டாரு. திருட மாதிரி உள்ள வந்து திருடனா நினைச்சுக்கிட்டு அக்கா ஃப்ளவர் வாஸ் எடுத்து கால்ல ஒரே போடு போட்டுட்டாங்க. வரதமான போச்சு. டேய், ரொமான்டிக் ஹீரோன்னு சொல்லிட்டு ராத்திரி நேரத்துல பொக்கே கொடுக்கறோன்னு பொண்டாட்டை தேடி போய் கீழே. டேய், இத நீயே யோசிச்சா இல்ல அந்த சொல்லான் சொல்லி கொடுத்தானா? ஐயோ, நான் இல்ல, அவர்தான். சிரிக்கிறா பாரு. டேய், பகுதியில் நடந்த வெடி விபத்தால் நகரம் முழுதும் பரபரப்புக்குள்ளாகியது. இச்சம்பவத்தில் 2 பேர் பலியாயினர், 3 பேர் படுகாயமடைந்தார்கள் என்று காவல்துறை அதிகாரிகள் கூறினார்கள். பலியான இருவரும் காதலர்கள் என்று தெரிய வந்துள்ளது. இச்சம்பவத்தில் வேறெந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இச்சம்பவத்திற்கு காரணம் காதலை பிடிக்காத பெற்றோர்களா அல்லது தீவிரவாதிகளா என்பது பற்றி போலீசார் தீவிர விசாரணை செய்து வருகிறார்கள். வெளியே போறதுக்கே பயமா இருக்குடா. டேய் பாவி பசங்க, ஏன்டா இப்படி எல்லாம் பண்றானுங்க? மனிதாபிமானம் இல்லாம போச்சுடா. சிபி ஆஃபீஸ் அமீர் கானுக்கு உடனே கால் பண்ணுங்க. ஓகே சார். கம் ஆன் குயிக். கால் ஃபார் யூ. அல்லாஹ் தான் ஃபர்ஸ்ட், மற்றதெல்லாம் நெக்ஸ்ட். மிஸ்டர் கான், what do you feel? ஊருக்கு வெளியில பாம்பு பிளாஸ்ட், ஆனா 2 பேர் தான் செத்துருக்காங்க. அதுக்கான மோட்டிவேஷன் தான் எனக்கு இன்னும் புரியவே இல்லை. ஆனா இது சின்ன விஷயமா எனக்கு தெரியல சார். ரைட், யூ ஆர் ரைட் மிஸ்டர் கான். மிஸ்டர் கான், நாம இந்த விஷயத்து மேல தனி கவனம் செலுத்தணும். ஏற்கனவே இது எலெக்ஷன் டைம்ன்றதுனால நம்ம மேல பிரஷர் கொஞ்சம் அதிகமா இருக்கத்தான் செய்யும். ஐ வில் டூ மை பெஸ்ட்.
பட் ஒன் திங் கீப் இன் யுவர் மைண்ட், அப்பாவை இங்கே பலியாகக்கூடாது. கிரிமினல்ஸ் தப்பிக்கவே கூடாது. கான் சார், இந்த சிம் கார்டு கிடைச்சிருக்கு. சார் இது டெஃபினட்டா மொபைல் பிளாஸ்ட். லைட் மக்கா மசூதி பிளாஸ்ட். ஆமாம் சார், ஹைதராபாத் பிளாஸ்ட்ல மொபைலுக்கு ஃபோன் பண்ணி வெடிக்க வச்சிருக்காங்க சார். அனாதையாக இருக்கிற ஃபோனை யாராவது எடுத்து பேசுனா ரிமோட் மூலிமா வெடிக்க வச்சிருவாங்க. இதான் சார் இதோட ஃபார்மட். அதே மாதிரி தான் இங்கேயும் பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை பாருங்க சார், லவர்ஸ் இப்படி வந்துகிட்டு இருக்காங்க. யாரோ செல்லுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கீழே இருக்கிற ஃபோனை பார்த்து அவங்க ரிங் ஆனதுனால எடுத்து ஆன் பண்ணுறாங்க. உடனே அது வெடிச்சிருது. ஸோ இந்த பிளாஸ்ட்டை ஃபோனை ரிங் பண்ணுறவன் இல்லை, ஃபோனை ரிசீவ் பண்ணுறவன் தான் டிசைட் பண்ணுறான், அப்படி தானே? எக்ஸாக்ட்லி கரெக்ட் சார். ஃபோன் பண்ணுறவன் சம்பவம் நடக்கிற இடத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்து அதை ஆப்ரேட் பண்ண முடியும், அப்படி தானே? எஸ் சார், கரெக்ட் சார். அந்த சம்பவத்தை ஷூட் பண்ண ரிப்போர்ட்டரை வர சொல்லு. ஓகே சார். கான் சார், இவங்க தான் பிளாஸ்ட்டை ஷூட் பண்ண ரிப்போர்ட்டர்ஸ். பாம் பிளாஸ்ட் நடந்தது ஊருக்கு வெளியில் எங்கேயோ இல்லையா? அங்க நீங்க எப்படி? அது ஊருக்கு வெளியே லவர்ஸ் கொண்டாட்டம் சொல்லி ஒரு ப்ரோக்ராம் எங்க டிவியில பண்றோம் சார். நாங்க லவர்ஸ் கிட்ட பேட்டி எடுத்துட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா அந்த பாம் பிளாஸ்ட் கூட ரெக்கார்ட் ஆயிடுச்சு சார். அந்த சிடி சார். ஒதுக்குப்புறமா இடம் கிடைச்சா லவ், இன்டர்நெட் கபேல செக்ஸ், கால் சென்டர்ல. இதை தவிர நம்ம நாட்டில் உங்களுக்கு வேற ப்ராப்ளமே கிடைக்கலையா? எனிவே, மறுபடியும் தேவைப்படும் போது நீங்க வர வேண்டியது இருக்கும். You can go. Okay, sir. Sir, actually, இந்த டிஆர்பி ரேட்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக பிரைவேட் சேனல் ஆளுங்களே இந்த மாதிரி ஏதோ பண்றாங்கன்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு சார். This is what I feel. இந்த காலத்துல எங்க பார்த்தாலும் ஒரே லவர்ஸ் கூட்டம் தான். சிட்டி அவுட்ஸ்கர்ட்ஸ்ல வந்து லவ் பண்ணிட்டு இருக்கிற கொஞ்சம் பேரை நம்ம பார்க்கலாம். ஹலோ, நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? MBA. உங்க லவ் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்களா? பெத்தவங்களுக்காக இல்ல, நாங்க எங்களுக்காக காதலிக்கிறோம். கேட்டிங்கல்ல? இப்ப அடுத்த ஜோடியோட அபிப்பிராயத்தையும் கேட்கலாம். ஹாய், பாத்தீங்கல்ல, அவங்கவுங்க அபிப்பிராயத்தெல்லாம் அவங்கவுங்க சொன்னாங்க. காதலை பத்தி பலவிதமான கருத்துக்கள் இருக்கலாம். வாங்க, அடுத்து வரப்போற காதல் ஜோடி காதல் பத்தி என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்கலாமா? வாங்க. My God. ஸ்டாப். ரிவைண்ட் பண்ணுங்க. ப்ளே. அது ஓகே, ஸ்டாப். 1 second. Rewind. Stop. Zoom. கார் இங்க பார்க் பண்ணிருக்காங்க. நம்பர் நோட் பண்ணு. AP09M7891. பிளாஸ்ட் ஆனது கார் மூவ் ஆயிடுச்சே. எஸ், கோ அண்ட் ஃபைண்ட் டீடைல்ஸ். ஓகே சார். ஃபர்ஸ்ட் கம் ஆன் பாய். சார், அந்த ஸ்பாட்ல இருந்தவங்கள கூட இன்டர்ரோகேட் பண்ணலாம். எஸ். கான் சார், கார் ஓனரோட டீடைல். இவரோட பேர் பரத். நம்பர் 15 11th கிராஸ் ஸ்ட்ரீட், லக்ஷ்மி நகர், போர். அவனுக்கு பிளாஸ்ட்ல சம்பந்தம் இருந்தா செத்தா. பரத். December 15th December. எங்க போயிருப்பான்? சமிரா, செக்இன் பண்ணிட்டியா? சரி, எங்க சீனு வந்தானா? ஓகேடா ஓகேடா, அவன் விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். வச்சுட்டுமா? பாய்டா, ஹாப்பி ஜர்னி.
நடந்தது போதும், உட்காரு. இது பாத்ரூம்ல விழுந்ததுனால ஏற்பட்ட காயம், ஆனா ரிப்போர்ட்ஸ்ல அப்படித்தான் இருக்கு. ஆனா இந்த காயத்துக்கு ரிப்போர்ட்ல எழுதியிருக்க மாதிரி 8 வாரத்துக்கு ரெஸ்ட் தேவையில்லை. 2 வீக்ஸ் போதும். கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் 3 வீக்ஸ். இது எல்லாத்தையும் விட ஆச்சரியம் என்னன்னா, இவர் யூஸ் பண்ணிக்கிட்டு வர்ற இந்த மெடிசினால காயம் இன்னும் அதிகமாக தான் ஆகும். இன்ஃபேக்ட் இவர் காயம் ஆறதுக்கான மெடிசினை யூஸ் பண்ணல. அப்படியா? He is perfectly all right. As per my observation, the hospital reports are absolutely wrong. Take care. Thank you. Thank you, doctor. ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் செய்யறதுக்காக மாத்தின மாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு என்ன சார்? மிஸ்டர் பரத், நீங்க ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட இருந்து மறைக்க பார்க்குறீங்க. நீங்க எல்லா விஷயத்தையும் எங்ககிட்ட சொல்லிட்டீங்கன்னா நாங்க மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணுவோம். சார், நான் தப்பு பண்ணாதானே சார் உங்க ஹெல்ப் எனக்கு தேவைப்படும். நான் தான் தப்பே பண்ணலையே சார். ஸோ நீ எங்ககிட்ட எந்த விதமான உண்மையும் சொல்ல போறதில்ல, சொல்லவும் மாட்டேன், அப்படிதானே? சார், தயவு செஞ்சு நம்புங்க சார். நான் ஒரு சாஃப்ட்வேர் எம்ப்ளாயி சார். எனக்கு வீடு, ஆஃபீஸ் இதை தவிர வேறு எதுவும் இன்வால்வ் ஆக மாட்டேன் சார். என்ன சார் இதெல்லாம்? இங்கே நடக்கிறத பார்த்தா குழப்பமா இருக்கு சார். இல்லை, உனக்கு எல்லாம் தெரியும். பாம்பு பிளாஸ்ட் நடந்த இடத்துல உன் காரை பார்த்தப்பவே உன்னை அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் நான் தான். பாம்பு பிளாஸ்டா? பாம்பு பிளாஸ்ட்ல ஏன் காரா? டிசம்பர் 30ஆம் தேதி நடந்த பாம்பு பிளாஸ்ட். சார் சார் சார், அந்த டைம்ல நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் சார். எஸ், இருந்தேன். நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்தே பாம்பு பிளாஸ்டுக்கு பிளான் பண்ணு. 8 வாரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நீயே ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் ரெடி பண்ணிருக்க. டெல்லிக்கு போக கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்க. சார், இதெல்லாம் நான் எதுக்கு சார் பண்ணணும்? இந்த சந்தர்ப்பத்தை நான் எப்படி சார் மிஸ் பண்ணுவேன்? அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கும் புரியல. மிஸ்டர் பர், டெல்லிக்கு போகாம இங்க இருக்கிறதுக்காக ஏன் இதெல்லாம் பண்றீங்க? அடுத்து உங்க பிளான் என்ன? சார் சார், நீங்க திரும்ப இதே பேசி டார்ச்சர் பண்றீங்க சார். சார், நீங்க ஒரு அப்பா மேல பொய் கேஸ் போட ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க சார். சார் சார், this is not fair. நீங்க சொல்றத நான் நம்ப போறதில்ல. உனக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லாம போனா இத ஏன் அனுப்புன? உனக்கு அடிப்பட்டது டிசம்பர் 29th நைட். ஆனா நீ டிசம்பர் 15th இந்த லெட்டரை டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்க. எப்படி? எனக்கு அடிப்பட்ட காரணத்தினால என்னால் அவார்டு வாங்க வர முடியாது. அதனால எனக்கு பதிலாக இந்த அவார்டை வாங்குறதுக்கு என்னோட மனைவி வருவான்னு இந்த லெட்டரை அனுப்பிச்சிருக்க. அப்படின்னா 29ஆம் தேதி உனக்கு அடிப்பட போகுதுன்னு 15ஆம் தேதியே உனக்கு தெரிஞ்சிருக்கு. அது எப்படி? கம்ப்யூட்டர்கார மூலல்ல இந்த மாதிரி விஐபி ஃபங்க்ஷனுக்கு வர முடியலன்னா தனக்கு பதிலாக வேற ஒரு ஆள் அனுப்புறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி தகவல் கொடுக்கணுமே. இந்த லெட்டர் நான் அனுப்பவே இல்லை சார். இதுல இருக்கிற சைன் எது கிடையாது. சத்தம் போட்டு பேசுறதுனால உண்மை பொய்யாயிடாது பரத். சார், ரொம்ப நாளைக்கு எங்க கிட்ட இருந்து உன்னால தப்பி இவ ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுங்க. ஓகே சார். சார் சார், நான் சொல்றது நம்புங்க சார். யூ சார் 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 விடுங்க சார். சார் சார் சார்
சீனு எப்படி இறந்தான் தெரியுமா? கொலை செய்யப்பட்டிருக்கா. அதனால நீ இப்பவாது வாயை திறத்தன்னா உனக்கு நல்லது. இல்லைன்னா எங்களோட விசாரணை ரொம்ப கொடூரமா இருக்கும். இதுதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ். சார், எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல சார். சார் சார், எனக்கு என் ஒய்ஃப் என் ஃப்ரெண்ட் தவிர உறவுன்னு சொல்லிக்க வேற யாரும் இல்லை சார். இப்போ என் ஃப்ரெண்டு போயிட்டான் சார். அட்லீஸ்ட் என் ஒய்ஃபுக்காக ஒன்றும் ஆகாம காப்பாத்துங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். பாம் பிளாஸ்ட் நடந்த இடத்துல பரத்தோட கார் இருந்தது. அடிப்பட்ட விஷயத்துல அவன் நாடகம் ஆடினது. இந்த சீனை செத்து போனது. இந்த விஷயத்துல எங்கேயோ ஒரு லிங்க் மிஸ் ஆகுது. நம்ம போலீஸ்காரங்களை காப்பாத்துற முயற்சியில பரத் தன் உயிரையே பணைய வச்சிருக்காரு. இப்போ நாம அவரை தேவையில்லாம சந்தேகப்படுறோமோன்னு நினைக்கிறேன் சார். எனக்கு தெரிஞ்சு நல்லவன் கெட்டவன் அப்படியெல்லாம் யாரும் கிடையாது. அன்னைக்கு அந்த நிலைமையில அந்த நேரத்துல அவன் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்காக அவன் வாழ்நாள் பூர அவன் நல்லவனா தான் இருப்பாங்கிறதுக்கு கேரண்டி இல்லை. அப்படின்னா அந்த பாம் பிளாஸ்ட்ல இவனுக்கும் சம்மந்தம் இருக்கலாம்ல? எல்லாரையும் திசை திருப்புறதுக்காக போலீஸை காப்பாத்துனது கூட ஒரு டிராமாவா இருக்கலாம்ல? அப்படி இருக்கும்போது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கோர்ட்ல பிரசன்ட் பண்ணலாமே. நம்ம கிட்ட சந்தேகம் தான் இருக்கு, சாட்சி இல்ல. இப்படி சொல்லிட்டா எப்படி சார்? பாம் பிளாஸ்ட் நடந்த இடத்துல அவன் காரு, ஹாஸ்பிட்டல் கொடுத்த ராங் ரிப்போர்ட், அது மட்டும் இல்லாம நீ பிராண்டி குடிச்ச வாட்டர் மிக்ஸ் பண்ணி, இவ விஸ்கி குடிச்சா வாட்டர் மிக்ஸ் பண்ணி, இன்னொருத்தன் ரம்மு குடிப்பான் வாட்டர் மிக்ஸ் பண்ணி. எல்லா ட்ரிங்க்ஸ்லயுமே வாட்டர் இருக்கு, எல்லாத்துலேயுமே போதையும் இருக்கு. அதுக்காக வாட்டர்னால தான் போதைன்னு சொல்ல முடியுமா? அது மாதிரி எல்லா இன்ஸ்டன்ட்லையும் பரத் இருக்கிறதுனால மட்டும் அவனை கிரிமினல்னு நாம் அவசரப்பட்டு முடிவு பண்ணக்கூடாது. அஃப்கோர்ஸ் அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படின்னா பரத் விஷம் இருக்கிற ஆல்கோஹாலா இல்ல சுத்தமான வாட்டரா சார்? அதான் புரியவே மாட்டேங்குது. பாத்திமா, என்ன? எங்க மாம்ஸ் ரொம்ப நல்லவர் அங்கிள். நீங்க எங்கேயோ கூட்டிட்டு போனீங்களாமே. எங்க பரத்தை விட்டுருங்க அங்கிள், உங்களுக்கு என்ன வேணாலும் கொடுக்குறோம். பரத் ரொம்ப நல்லவன் அங்கிள். எஸ், நான் இப்போவே வர்றேன். எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணு. நம்ம ஆளுங்களுக்கு கூட இன்ஃபார்ம் பண்ணு. அவங்க மேலே அட்டாக் மட்டும் பண்ணிடாதீங்க. அமீர், பி கேர்ஃபுல். டோன்ட் வரி, எல்லாத்துக்கும் நல்லா இருக்கிறான். நீ ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. மிஸ்டர் பரத், நாம் எங்கே போகிறோம் தெரியுமா? ஹலோ சார், பரத்தோட ஒய்ஃப் பேரண்ட்ஸ் இப்பதான் மசூதிக்குள்ள போறாங்க சார். அவர் ஒய்ஃப் மட்டும் வெளியே வெயிட் பண்றாங்க சார். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற ரெக்கார்ட்ஸ் படி பரத்தும் அவங்க ஒய்ஃபும் ஹிந்து ஃபேமிலி சார்.
Be careful. Okay, sir. Yeah, Khan sir, I am going upstairs. Yeah. இதை எப்படி யூஸ் பண்ணணும் தெரியுமா? கொஞ்சம் நாங்க கத்துப்போம், மீதிய சூழ்நிலை கத்துக் கொடுக்கும். ஆனா இந்த இடத்துல வச்சு ஷூட் பண்ணா மிஸ் ஆக சான்ஸே இல்லை. Go back to fridge. Go back. Check the power cord. Break the fridge. சோ மசூதியில இருந்து ஒரே டைம்ல எல்லாரும் வெளியே வந்ததால சமீராவோட பேரண்ட்ஸை மிஸ் பண்ணிட்டேன் சார். நான் சொல்றது நம்புங்க சார், அவன் உண்மையில் நக்சலைட் தான். அவன் எங்களை ரொம்ப பயங்கரமா மிரட்டி பார்த்தான். நாங்க ஒத்துக்கல. கடைசியா என் மகளையும் மருமகனையும் கொண்டுருந்தா. வேற வழி இல்லாம ஒத்துக்க வேண்டியதாகி போச்சு. என் மகளும் மருமகனும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாங்க போகாத கோவில் கிடையாது, மசூதி கிடையாது. ஆனா எனக்கு அவன் பேசுறத வச்சு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது சார். நாளைக்கு சிஎம் மீட்டிங்ல வச்சு அவரை கொலை பண்ண திட்டம் போட்டிருக்கான் சார். உண்மைதான் சார், என்ன நம்புங்க சார். ஆமா சார். கமான். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், சமீராவோட மதர் செத்து போனது புல்லட்டால இல்ல, சைனடால.
என்ன சார், அவனை பிடிச்சிங்களா சார்? யாரா நீங்க? அதான் சொன்னா சார். நீங்கள்லாம் யாரு சார்? இந்த பூமி நாம பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது, நாம இறந்ததுக்கு அப்புறமும் இருக்கும். ஆனா இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் ஏதாவது ஒன்று சாதிக்கணும், சாதிச்சே ஆகணும். நசியா அமெரிக்காவில் படித்தவன். அந்த பொண்ணு ரொம்ப அறிவான பொண்ணு. சமீர் ஒரு தீவிரவாதி. அவனோட பேச்சும் அவனோட லட்சியமும் அவளுக்கு பிடிச்சு போனதால அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தீர்மானம் பண்ணாங்க. அன்னைக்கு நசியாக்கும் சமீருக்கும் நிச்சயதார்த்தம். மும்பை துப்பாக்கி சூட்டுக்கு தலைமை தாங்கி போன நசீர் திரும்பி வர நாளும் அன்னைக்கு தான். அவனோட வருகைக்காக அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தா. ஆனா சமீர் வரல. அதுக்கு பதிலா அவன் செத்து போயிட்டாங்கிற செய்தி தான் வந்துச்சு. நசியா, எதுக்காக வருத்தப்படுற? நாம இந்த பூமியில வாழணும்னு இருந்தா அந்த அல்லாவே நம்மளை வாழ வைப்பார். நாம இந்த பூமிக்கு தேவையில்லைன்னா அந்த அல்லாவே நம்மளை கொன்னுடுவார். ஏன், எல்லாத்துக்கும் மேல என்னுடைய லட்சியத்தை ஒன்ன வச்சு நிறைவேற்றிக் கொள்ள அந்த அல்லாவே நினைச்சிருக்கலாம். இந்தியா மாதிரியான இஸ்லாமிய விரோத நாடுகளை நாம சின்ன பின்னமாக்கணும். அது ஒவ்வொரு முஸ்லிமோட உயிர் லட்சியமாயிருக்கும். ஒரு நாள் பரத்தோட பேட்டியை டிவியில பார்த்தா, நீங்க செஞ்ச சாகசத்துக்காக டெல்லியில போய் ஜனாதிபதி கையால அவார்டு வாங்க போறீங்க. அதுக்கு எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஓ தேங்க்யூ. இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. தட்ஸ் கோயிங் டு பி a greatest moment in my life. அப்பதான் அவளுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. உயிர் காப்பாற்றப்படுதுன்னு நினைக்கும் போது உடனே பரத்தை பத்தின தகவல் எல்லாம் சேகரிச்சா. அவங்க தலைவருக்கு இவளோட திட்டத்தை சொல்லி ஒத்துக்க வச்சா. நசியா சமீரோட திட்டத்தை நிறைவேற்ற முடிவெடுத்தா. சமீராவா மாறிட்டா. சமீரா இந்தியாவுக்கு வந்தா. பரத்தை 2 மாசம் ஃபாலோ பண்ணி அவனோட சந்தோஷம் என்ன, விருப்பம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா. அவன் நினைச்ச மாதிரியே பரத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. பரத்தோட பிளேஸ்ல டெல்லிக்கு போய் ஜனாதிபதியை கொல்லணுங்கிறது தான் அவளோட திட்டம். பரத் டெல்லிக்கு போகாம இருக்கிறதுக்காக அவனை 2 தடவை அவன் அட்டாக் பண்ணான். ஆனா 2 தடவை அவன் மிஸ் ஆயிட்டான். கடைசி அவன் காலை உடைச்சு அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா. பரத் எழுதின மாதிரி ஒரு லெட்டரை தயார் பண்ணி அவன் டெல்லிக்கு அனுப்பினான். அவ போட்ட பிளான் படி இப்போ அவன் டெல்லிக்கு போயிட்டா. சூப்பரா பிளான் பண்ணிருக்கீங்கடா. இது வரைக்கும்
மதத்தையும் அரசியலையும் வச்சு இந்த நாட்டை சீர்குலைக்க டார்கெட் பண்ணீங்க. இப்போ குடும்ப பொண்ணுங்களை அனுப்பி இந்த நாட்டை சீர்குலைக்க பார்க்குறீங்களா? முடியாது. அப்படின்னா சீனு, இது வரைக்கும் நீங்க 2 பேரும் நல்ல காரியம் பண்ணீங்க. என்னோட உங்க வேலை முடிஞ்சது. 26th மார்னிங் நீங்க 2 பேரும் தலைமறைவாயிடுங்க. நான் டெல்லி கிளம்புறேன். அல்லாஹ் கிட்ட துவா பண்ணுங்க, நாம நினைச்சு வந்த வேலை நல்லபடியா முடியணும்னு. சமீரா, ஹாய் பாரத். இன்னும் இல்ல, கிளம்ப போறேன். இல்லையே, வரலையே. அவரு உங்க கூடவே இருக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு எங்க சுத்த போயிட்டாரு? ஓகே, ஃபைன், பை, லவ் யூ, டேக் கேர். அப்புறம் பாம் பிளாஸ்ட் எதுக்காக பண்ணீங்க? ஜிகாத். அப்படின்னா ஜனாதிபதியை செல்போன்ல பாம் வச்சு கொல்லலான்னு பிளான் பண்ணிருக்கீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உண்மையை சொல்லு. இவ்வளோத்தையும் சொன்ன அதையும் சொல்ல மாட்டேனா? நிஜமாவே எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, அவ எப்படி கொலை பண்ண போறான்னு தெரியல. ஆனா அவ கையால அவர் சாக போறது மட்டும் நிச்சயம். சார், நான் சொல்றது நம்புங்க சார். இது 100% உறுதியான தகவல் சார். எஸ் சார். சார், ஓகே சார். நாம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு ஷார்ட் டைம்ல சமீராவை தடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அது எப்படி சார்? நாம சிபிஐ இல்ல, நம்ம பேச்ச கேட்கலாம் எப்படி? இது எம்எல்ஏ ஃபங்க்ஷன் இல்ல, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஃபங்க்ஷன். நம்மளால மட்டும் இல்ல, நமக்கு மேலதிகாரிகள் நினைச்ச கூட நடக்காது. தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. இப்போ என்ன சார் பண்றது? நமக்கு டைம் கூட இல்லையே. பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட எல்லா ஆபீசர்ஸ்க்கும் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். நம்மளும் நேர்ல போய் கன்வின்ஸ் பண்ணலாம். லெட்ஸ் கோ சார். நானும் வரேன் சார். எனக்கு மைண்ட் ரீடிங் தெரியும். ஒரு வேலை வந்தா பார்க்கறத தவிர வேற என்ன பண்ண முடியும்? நான் ஏன் கடவுளை நம்புறேன். டைம் வந்தா கேட்க மாட்டேன், எடுத்துக்குவேன். பை, லவ் யூ, டேக் கேர்.
Hello, sir. We received your message. She has gone through all security checks. We didn't find any problem with her. But we have the evidence. We need to get convinced. These type of threats are very common. Damn it! அவளை ஸ்டாப் பண்ணுங்க. Sorry, officer. He's Bharat. இவரால் அந்த பொண்ணு அடையாளம் காட்ட முடியுது சார். Mr. Bharat, I am sure you know the rules, officer. Last minute changes are ruled out. I know that. I think... Okay, we'll go for one last check. Okay, sir. Yeah, I got it. I think you came with wrong information. The function has started. It's time to leave this place. I request Mr. Viswanathan from Tamil Nadu to receive the next award. He has lost his leg by rescuing 26 people in a fire accident. This little brave girl has saved 2 children from drowning in river water. Let us all give a big applause to PB Aarti. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. இந்த இடத்துல தான் பாம் ஃபிக்ஸ் பண்ண ஒரு வாட்சை நம்மால் உனக்கு கொடுப்பாங்க. அங்க இருந்து நீ 2 ஸ்டெப் எடுத்து வச்ச உடனே அந்த வாட்சுக்கு நம்மால் ரிங்கு கொடுப்பா. நீ அந்த காலை அக்செப்ட் பண்ண உடனே. Let us all give a big applause to Mrs. Samira Bharat from Tamil Nadu. She represents her husband Mr. Bharat, who has rescued more than 90 police officials from a Naxalite attack. எல்லா விதமான ஆயுதங்களையும் படைகளையும் வச்சிருக்கிற நாடு நம்ம இந்தியா. நமக்கு எதிரி யாரு?
எங்க இருக்கான்? இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சா நம்மால ஏதாவது செய்ய முடியும். ஆனா சமூகத்தில் ஒன்னா கலந்து நம்மளை போலவே நம்மோட இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? உலகத்தில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பகுதியில் தீவிரவாதம் நடந்துக்கிட்டே இருக்கு. அது 2006 மும்பையா இருக்கலாம், 2007 ஹைதராபாத்தா இருக்கலாம், 2008 ஜெய்ப்பூரா கூட இருக்கலாம். இந்த தீவிரவாதத்துக்கான அடிப்படை காரணத்தை கண்டுபிடிச்சு அதை அடியோடு அழிக்கணும். பேரறிஞர் அண்ணா சொன்னது போல் வன்முறை மட்டுமல்ல, மத தீவிரவாதமும் இரு கூர் கொண்ட கத்தி, அது கையில் எடுத்தவனையும் கொல்லும் என்பதை மத தீவிரவாதத்தை கையில் எடுப்பவன் உணர வேண்டும். மக்கள் அவர்களை தனிமைப்படுத்த வேண்டும். நியூட்டனின் 3ஆம் விதியைப் போல் ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு நிகரான எதிர்வினை உண்டு என்பதை உணர வேண்டும்.